அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது இந்தியாவில் 259 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை, தமிழகத்தில் 17 இடங்களில் நடக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் 116 மாவட்டங்களில் 259 இடங்களில் கொரோனா தொற்று தடுப்பூசிக்கான ஒத்திகை நடந்தது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் 17 இடங்களில் ஒத்திகை நடைபெற்றது. சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நகர ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சாந்தோம் மற்றும் ஈக்காடு தாங்கல். நீலகிரியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஊட்டி, குன்னூர் அரசு மருத்துவமனை, நிலக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையம். ஊட்டி சேட் மருத்துவமனையில் கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா தடுப்பூசி போட வரும் நபர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒத்திகையை பார்வையிட்டார். சுகாதார பணி துணை இயக்குனர் பாலுசாமி தடுப்பூசி ஒத்திகை குறித்து விளக்கமாக எடுத்து கூறினார். திருநெல்வேலியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நகர ஆரம்ப சுகாதார நிலையம், சமாதானபுரம், ரெட்டியார்பட்டி வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம். திருவள்ளூரில் அரசு மருத்துவமனை பூந்தமல்லி, நேமம் மற்றும் திருமழிசை ஆரம்ப சுகாதார நிலையங்கள். கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், சூலூர் அரசு மருத்துவமனை, எஸ்எல்எம் ஹோம் நகர ஆரம்ப சுகாதார நிலையம், பூலுவப்பட்டி சமுதாய சுகாதார நிலையம். டெல்லியில் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகை நடந்தது. தரையகஞ்ச் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒத்திகை நடந்தது. பெங்களூருவில் காமாட்சி பாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒத்திகை நடந்தது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தின் பரோர்கடா அரசு மருத்துவமனையில் நடந்த ஒத்திகையை மாநில சுகாதார அமைச்சர் ஷைலஜா பார்வையிட்டார். டெல்லியில் நடந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியதாவது: வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பான மற்றும் செயல்திறன் மிக்க தடுப்பூசிக்கு தான் முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். போலியோ தடுப்பூசியின் போது ஏராளமான வதந்திகள் பரவின. ஆனால் அவற்றை புறந்தள்ளி பொதுமக்கள் தடுப்பூசியை எடுத்துக்கொண்டனர். தற்போது இந்தியா போலியோ இல்லாத இந்தியாவாக உள்ளது. 4 மாநிலங்களில் நடந்த ஒத்திகைக்கு பின்னர் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் இன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடக்கிறது. தடுப்பூசி போடுவதை தவிர்த்து மற்ற அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இந்தியாவில் கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கப்பட்டன. யாருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படவில்லை. எனவே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர மத்திய அரசு அனுமதி அளிக்க உள்ளது. தமிழகத்தில் தடுப்பூசிகளை பயன்படுத்துவது முதல் பொதுமக்களுக்கு செலுத்துவது வரை அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் டாக்டர்கள், நர்ஸ்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் கொரோனா தடுப்பில் ஈடுபட்டுள்ள முன்கள பணியாளர்கள் என 5 லட்சம் பேர் பட்டியல் தயாராக உள்ளது. எனவே முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கும் அதைத் தொடர்ந்து நாள்பட்ட நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அனைத்து வயதினருக்கும் செலுத்தப்படும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.